வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கீது மோகன்தாஸோடைய இயக்கத்தில் நம்ம ராக்கி பாய் யஷ் அடுத்து நடிக்கிற படம் வந்து டாக்ஸிக். இந்த டாக்ஸிக் படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் 3 ஹீரோயின்ஸ் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். படத்தில் யஷோடைய ஒரு சிஸ்டர் கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த கேரக்டர் கரீனா கபூர் நடிக்க போறாங்க அப்படின்னு தான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் இஷ்யூஸ்னால அவங்க இந்த படத்துலேருந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து மூவி டீம் அப்ரோச் பண்ணது நம்ம நயன்தாரா தான். நயன்தாரா கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு நயன்தாரா இந்த படத்தில் யஷோடைய சிஸ்டராக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இவங்களை தாண்டி கியாரா அத்வானி அவங்களுமே இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க வந்து யஷோடைய லவ் இன்ட்ரெஸ்டாக இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இவங்க 2 பேரை தாண்டி மூணாவதா ஒரு ஹீரோயினுமே இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை படத்தில் நடித்த ஹியூமா குரேஷி அவங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. பட் அவங்களுடைய ரோல் வந்து பாசிட்டிவ் கிடையாது, ஒரு நெகட்டிவ் ரோல், ஆன்டகனிஸ்டாக ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி, இதே தேதி 2 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய விக்ரம் படம் ரிலீஸ் ஆன நாள். ஸோ விக்ரம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆகுது. விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஃபிலிம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எல்சியோடைய ஆரிஜின் ஃபிலிம் வேறு. உலகநாயகனுடைய கெரியரில் விக்ரம் வந்து மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இப்போ அடுத்து உலகநாயகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இந்தியன் 2 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 2 மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் இந்தியன் 3மே வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 2, இந்தியன் 3 இந்த 2 படங்களும் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தோடைய வெற்றி தான். ஏன்னா விக்ரம் ரிலீஸ்க்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உலகநாயகன் வந்து ரொம்ப வருஷமாக படங்களே அவர் நடிக்கல. இந்தியன் 2 வந்து நிறைய பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவருடைய மார்க்கெட் ரொம்ப டல்லாக தான் இருந்தது. பட் விக்ரம் படத்தோடைய வெற்றி தான் அவருக்கான ஹைப், அவருக்கான மார்க்கெட்டை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சு. ஸோ விக்ரமோடைய சக்ஸஸை பார்த்துட்டு தான் இப்போ இந்தியன் 2 கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி பேச்சுவார்த்தைலாம் நடந்து கிடப்பில் இருந்த இந்தியன் 2 எடுத்து ஷூட்டிங் ரெஸ்யூம் பண்ணாங்க. ஷூட்டிங் ப்ராப்பராக போச்சு. ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது ஃபுட்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஃபுட்டேஜஸுமே வந்து கண்டிப்பாக ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால தான் 2 பாகமாக பிரித்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக தான் வந்து போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்தியன் 2 மட்டும் இல்லாமல் இந்தியன் 3யும் இப்படி தான் வந்து உருவாச்சு. ஸோ இப்போ அடுத்த மாதம் இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த வருஷம் இந்தியன் 3 ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 2, இந்தியன் 3 உடைய ரிலீஸ்க்கு விக்ரமுடைய சக்ஸஸ் ஒரு மிக முக்கிய காரணம். ஸோ அந்த வகையில் விக்ரம் படம் வந்து உண்மையிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஃபிலிமாக தான் நம்ம உலகநாயகனுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ரீசெண்டாக இந்தியன் 2க்கான ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சுது. அண்ட் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக காஜல் அகர்வால் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய போர்ஷன்ஸ் இந்தியன் 2ல வராது அப்படிங்கிறதுமே வந்து சொல்லிட்டாங்க. இந்தியன் 3ல தான் அவங்க நடித்த போர்ஷன்ஸ்லாம் வரப்போகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து அவருக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து வேட்டையன். வேட்டையன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அக்டோபர் மந்த் ரிலீஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அக்டோபர் மாதம் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. பட் அது பொறுமையாக தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ட் பண்ணுற படம் வந்து கூலி. கூலி படத்துக்கான ஷூட்டிங் இந்த ஜூன் மாதம்லேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். பட் எக்ஸாக்டாக எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ சூப்பர் ஸ்டாரே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாயாலேயே வேட்டையன் கூலிக்கான அப்டேட்ஸை வந்து கொடுத்துருக்காரு. இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய ஹிமாலயா ட்ரிப்பில் வந்து இருக்காரு. அங்கேருந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, அவருடைய ஒரு கான்வர்சேஷன் வீடியோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் வந்து இந்த வருஷம் அக்டோபர் 10th வந்து ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து அவரே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அடுத்து அவர் நடிக்கிற கூலி படத்துக்கான ஷூட்டிங் வந்து இந்த ஜூன் மாதம் ஜூன் 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டேட்டையுமே வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ வேட்டையன் படத்தை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே அக்டோபர் 10 அப்படிங்கிற இந்த ரிலீஸ் டேட்டை ஜூனியர் என்டிஆருடைய தேவரா மூவி டீம் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ தேவரா வெர்சஸ் வேட்டையன் கிளாஷ் நடக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஏன்னா தேவரா படத்தை பற்றி இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவரா வந்து அக்டோபர் 10லேருந்து ப்ரீபோன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அக்டோபர் 10லேருந்து செப்டம்பர் மாதம் செப்டம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் பிளான் பண்ணுறதா இப்போ ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் எதனால இந்த ப்ரீபோன் பண்ணுறாங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இப்படி ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்தில் சூர்யா இப்போ அடுத்து நடிக்கிற படம்
படம் சூர்யா 44. இந்த சூர்யா 44 ப்ராஜெக்டோடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அந்தமானில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துருந்துச்சு. அதே மாதிரி மூவி டீம் அந்தமான் கிளம்பி போய் ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சூர்யா 44 உடைய ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சின்ன கிளிம்ஸில் சூர்யா அவருடைய லுக்கை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அவருடைய லுக்காக இருக்கட்டும், அவருடைய காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கதைக்களம் வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு கதைக்களம் மாதிரி தெரியல. பாஸ்ட்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரியாக தான் வந்து இருக்கணும். ஒருவேளை பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் ரெண்டுமே இருக்கா, இல்லை ஃபுல் கதையுமே வந்து பாஸ்ட்டில் நடக்கிற ஒரு கதைக்களமாக இருக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அநேகமாக வந்து 90s இல்லைனா வந்து 80s நடக்கிற கதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சூர்யா 44 படத்தில் வந்து ஆக்ட்ரஸ் பூஜா, ஜெயராம், அதுக்கப்புறமா ஜோஜோ ஜார்ஜ் இவங்கெல்லாம் நடிக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இவங்க எல்லாரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து அஃபிஷியலாகவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் வேறு யாரெல்லாம் நடிக்க போகிறா அப்படிங்கிறது ஒவ்வொன்றா தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த மாதம் சூர்யாவுடைய பிறந்தநாள் வருது, ஜூலை 23 மேபி அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு சூர்யா 44 உடைய டைட்டில் இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் வெங்கட் பிரபுவோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இந்த கோட் மூவி இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு வந்து சைலண்டாக இந்த படத்துக்கான 2 ஷெட்யூலை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோட் மூவி டீம் வந்து ஸ்ரீலங்கா போயிருக்காங்க. அங்கே ஒரு சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா ஷெட்யூலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கா ஷெட்யூலுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன ஷெட்யூல் நடந்துச்சு. பட் இந்த 2 ஷெட்யூலுமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் இல்லாத போர்ஷன்ஸை தான் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இது இல்லாமல் இன்னும் ஒரு வாரம் கிட்ட தான் வந்து ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கோட் படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அநேகமாக இந்த ஜூன் எண்டுக்குள்ளே கோட் படத்தோடைய என்டையர் ஷூட்டிங்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஜூன் 22 தளபதி விஜயோடைய பிறந்தநாள். கண்டிப்பாக அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு படத்தோடைய செகண்ட் சிங்கிள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் சிங்கிளுமே வந்து அவர் பாடின பாட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யுவன் சங்கர் ராஜா வந்து தளபதி விஜய் இந்த படத்தில் 2 பாட்டு அவர் பாடியிருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ செகண்ட் சிங்கிள் மட்டும் இல்லாமல் மேபி இன்னொரு அப்டேட் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்குமான்னு தெரியல. மேபி இன்னொரு போஸ்டர் படத்திலிருந்து வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ கோட் மூவி டீம் என்ன அப்டேட் கொடுக்க போறாங்க, ஃபேன்ஸ்க்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.